ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2024 இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட இருக்காங்க. ரீநீட் நடக்குமா நடக்காதா, நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமா இல்லை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை முதல் ரெடி பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரீநீட் இது மாதிரி பேசி பேசி கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரே விஷயத்தில் முடிச்சிடுவாங்க, ரீநீட் கிடையாது அண்ட் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு ப்ரொசீட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்துருச்சுனால் ஒரு வேலை ரீநீட் நடக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஆனால் இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவுன்சிலிங்க்கு தேவையான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், ஒரு 500 மேல் எடுத்திருக்கீங்கன்னா கவுன்சிலிங்க்கு தேவையான அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுங்க. நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அண்ட் கட் ஆஃப் இப்போ வந்து ரீநீட் வந்து 1600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடக்க போது, அவங்களுக்கு ரிசல்ட்டும் வரப்போது. நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அதனோட கட் ஆஃப் எதுவும் வந்து பாதிக்காது. ஆல்ரெடி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே, நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்ஸ் என்ன வந்துருன்னா ஓசிக்கு அரௌண்ட் 650 இந்த வாட்டி இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓசிக்கு 650 இருந்தால் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த கேட்டகரி என்னென்ன கிடைக்கும்ன்றதை நம்ம ஃபர்தராக வீடியோஸ் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் நம்ம ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண போறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 16 டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் நீட் யூஜி 2024 ஸ்கோர் கார்டு, நீங்கள் எக்ஸாம் எழுதி போறக்க அந்த ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்த ரிசல்ட் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறம் டிசி கண்டிப்பாக ஸ்கூலில் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் போனஃபைட். ஒருவேளை நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் வரீங்க அப்படின்னா 6th 12th வரைக்கும் நீங்கள் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் 7.5 ரிசர்வேஷனுக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாருக்கும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறோம் இல்லையா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு, இதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்புறமா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எங்கே வாங்கணும்? இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும், நீங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து இன்கம் வந்து உங்களுக்கு 2.5 lakhs கீழே இருக்குன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் மூலியமாக போகும்போது ஃபீஸில் வந்து கண்டிப்பாக ரிடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா அந்த போனஃபைட் வரும். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கோட்டா, நீங்கள் வந்து ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லையாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிசபிலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கிறது சேஃபர் சைட். ஏன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக இப்போ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கவுன்சிலிங் நடக்கும் போது தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்லாம் வந்து சர்டிஃபிகேட்டே இப்போதைக்கு வாங்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் ஃப்ரீ டைம் இருக்கும், இப்போதான் விட்டுட்டு வந்து கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ போய் டக்கு டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க. அதனால இப்பயே வந்து நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருங்க. இந்த கவுன்சிலிங் நடக்க போகிறது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இப்போதுலேருந்தே எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதையும் நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தரும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.